அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும்போது சட்டமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போது தளபதி விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, இந்த கருத்து என்னுடையது மட்டும் கிடையாது. விஜய் மீது அக்கறை கொண்ட தமிழக மக்களோட கருத்தாக தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். நான் படித்ததில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நீங்கள் மீண்டு வரணும், நீங்கள் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் மக்களை சந்தித்து பேசுங்க, ப்ரெஸ் மீட் கொடுங்க, சிபிஐ வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தமிழக மக்கள் அனைவருமே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஏன்னா நம்ம சட்டம் ஒழுங்கு நியாயமாக செயல்படுமா ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும்போது அப்படின்னு நம்ம சட்டம் சரியாக செயல்படுங்கிறத அதை நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா புகாரை பார்த்திங்கன்னா இது ஆளுங்கட்சி மேலே தான், ஆளுங்கட்சியோட அலட்சியத்தினால தான் இந்த இவ்வளோ பழி எண்ணிக்கை வந்திருக்குங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் சட்டம், அதாவது கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போகும்போது எப்படி அவங்க விஜய் அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பை வழங்குவாங்கங்கிறத எதிர்பார்த்திருக்க முடியும். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், இது இந்த மாதிரி ஒரு நீதி கிடைக்கும், தீர்ப்பு வழங்குவாங்கங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா புஷி ஆனந்த் அவர்களோட ஜாமீனை ரத்து பண்ணுறதா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களுக்கு கேள்வி மேலே கேள்வி, அடுக்கடுக்கான கேள்வியை வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்குங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் தமிழக அரசையும் சரி, அமைச்சர்களையும் சரி, அவங்க சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், யாரையுமே இவங்க எந்த கேள்விகளும் கேட்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் உடனடியாக ப்ரெஸ் மீட்டை சந்தித்து, ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறது ப்ரெஸ்ஸுக்காரங்களை திருப்திப்படுத்த இல்லை, தமிழக மக்களுக்கு திரு விஜய் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும்.